வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒன்ப்ளஸ்லேருந்து அவங்களுடைய நாட் லைனப்பில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஃபிட்னஸ் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஒன்ப்ளஸ்னுடைய நாட் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட விலை பார்த்திங்கன்னா 4499 ரூபா, 4500 லான்ச் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸு, அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவல் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஒன்ப்ளஸ் நாட் வாட்ச்னுடைய ஆக்சுவல் பாக்ஸ் பேக்கேஜிங். இதோடைய பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இதோட ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே கெட் மூவிங்னு போட்டிருக்காங்க. எங்களை திறக்க விட்டால் தான் நாங்கள் கெட் மூவிங் பண்ண முடியும். திறக்க விடாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒன்ப்ளஸ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை திறந்தோடனே மேலே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொப்ரேட்டரி சார்ஜிங் டாங்கிள் ஒன்று இருக்குது. ஒரு சில ஸ்டிக்கர்ஸ், ரெட் கேபிள் கிளப், அப்புறம் இதோடைய குவிக் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தது ப்ளூ கலர். வாட்சினுடைய பில்டு குவாலிட்டி எனக்கு எடுத்தோடனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இதை இதோடைய அப்ளிகேஷனோட பேர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஒன்ப்ளஸ் நாட் வாட்ச். ஸோ வாட்சினுடைய பில்டு குவாலிட்டி பற்றி நம்ம முதல்ல பேசுவோம். ரொம்ப சாலிடான ஒரு வாட்ச். இந்த வாட்சினுடைய ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ப்ளஸ்ல இருந்தால் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வாட்ச் ஸ்ட்ராப் வேணால் இதுக்கு ஃபிட் ஆகும். மற்றபடி இதோடைய பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எல்லா சென்சரும் நீங்கள் பார்க்கலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கான பின்ஸ் இங்கே இருக்குது. இந்த சைடில் ஒரு சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் என்கிட்ட வந்த யூனிட் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறனால சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் சேசியுமே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண மெட்டல் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே கொடுக்குற இந்த கோட்டிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதுனால எட்ஜிலலாம் உங்களுக்கு விசிபிலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு நீங்கள் தொட்டு யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல், எங்கேயுமே ஒரு ஷார்ப்பான கார்னர் எட்ஜஸ்லாம் இல்லாமல் ஃபீல் நல்லா இருக்குது. இந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டன் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நல்லது தான். ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வேக்காது. ஸ்க்ரீன் வேக் மட்டும் கிடையாது, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பட்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கு போகிறதுக்கும் இந்த பட்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பட்டன் தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குது. 4500 ரூபா அப்படிங்கிற விலையை வச்சு பார்க்குறப்போ இந்த விலைக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் பில்டு குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக அவங்க ஒன்ப்ளஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் இருக்கக்கூடிய யூஐ. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு AMOLED டிஸ்பிளே, நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறாங்க. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் கேம் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம நிறையா பார்த்துட்டோம். அதை தயவுசெய்து வாட்சில் யாரும் கொண்டு வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் இவங்ககிட்ட. ஏன்னா இன்றைக்கி அவங்க 60 Hz அப்படிம்பாங்க, நாளைக்கு 120ம்பாங்க, அப்புறம் 180 அப்படிம்பாங்க. முக்கியமான அம்சங்கள் இல்லாமல் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை கூட்டி காமிக்கிறது சும்மா ஒரு நம்பர் கேம் மாதிரி இருக்குது எனக்கு. பட் ஆக்சுவலாக டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளூயிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு 60 Hz தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. டச் ரெஸ்பான்சிவ்னஸ், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் அவங்க கொடுக்கலாம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு குவிக் செட்டிங்ஸ்க்கான டாகிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்சை ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் மோட் இருக்குது, அப்புறம் தியேட்டர் மோடு கொடுத்துருக்காங்க. தியேட்டர் மோடில் பார்த்திங்கன்னா அதிகமான பிரைட்னஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த வாட்சில் கிடையாது. பட் இருந்தாலும் டிஸ்பிளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறப்போ இல்லை பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 30 minutes எனக்கு இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக வேணும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆஃபே ஆகக்கூட நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன்னா இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகாது. கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேலண்டர், கால்குலேட்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கால்குலேட்டரும் இதில் இருக்குது. இது பிரைட்னஸ், அப்புறம் செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கான இது. அப்புறம் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.
கால் வந்தால் கூட காலை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கால் பேசுறதுக்கான ஃபீச்சர்லாம் இதில் கிடையாது. ஸோ கால் வந்துச்சு அப்படின்னா காலை கட் மட்டும் தான் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இல்லை. இந்த சைடு ஸ்வைப் பண்ணோம்னா நிறைய விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங்கான விட்ஜெட், உங்கள் SpO2 மெஷர்மெண்ட், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மெஷர்மெண்ட், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், அப்புறம் ஓவரால் ஆக்டிவிட்டி சம்மரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த வாட்ச் ஃபேஸுக்கு வந்துடுது. ஸோ இந்த வாட்ச் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் வடிவத்தில் வந்துடுது. டிஸ்பிளேல வந்து வியூ மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வியூ, வாட்டர் ஃபால் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா வியூ கொடுத்துருக்காங்க. அந்த தம்ப்நெயில் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தம்ப்நெயில் வியூ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது வந்து வாட்டர் ஃபால் மோட். அதுக்கு வரமா ஆக்டிவிட்டி சம்மரி இருக்குது. அப்புறம் ஹார்ட் ரேட், ஸ்லீப், SpO2 மெஷர்மெண்ட். ஒர்க் அவுட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டோர் ரன்னிங், இன்டோர் ரன்னிங், பட் அவுட்டோர் ரன்னிங் இருக்குது, அவுட்டோர் சைக்கிளிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா GPS சப்போர்ட்டட் டிவைஸ் இதில் கிடையாது. ஸோ உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு GPS எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட மொபைல் ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிடணும். மொபைல் ஃபோனில் GPS கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்கள் ஆக்டிவிட்டியும் நடுவில் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இண்டோர் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்னு காமிக்குது. ஸ்டெப் கவுண்டிங்கை மட்டும் வச்சு மெஷர் பண்ணக்கூடிய எல்லா ஒரு வாட்ச்மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்யூரசி தான், ஒரு 75 to 80% அக்யூரசி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸ்னுடைய ஒரு ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு உங்களை ஹார்ட் ரேட்டை வச்சு கம்பைன் பண்ணி ஒரு அல்காரிதம் போட்டு நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஃபோ அப்படிங்கிறது SMS பார்த்துக்கிறது. மொபைல் ஃபோனில் பாடக்கூடிய மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது. பெண்களுடைய மாதவிடாயை கணக்கு பண்ணுறதுக்கான ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. கேலண்டர் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம், இந்த மாதிரி அவங்க மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஷட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதனுடைய மற்ற பேராமீட்டர்ஸ்னுடைய அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து ஆக்சிமீட்டரை கனெக்ட் பண்ணி என்னுடைய இப்போ தற்போதைய நிலவரப்படி SpO2 ப்ளஸ் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ SpO2 பார்த்தீங்கன்னா 96 அப்படின்னு காமிக்குது. ஹார்ட் ரேட் கிட்டத்தட்ட ஒரு 82 அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இது பாட்டு இங்கே ஓடிட்டு இருக்கட்டும். ஸோ இங்கேயும் SpO2 பார்த்தீங்க அப்படின்னா 96 தான் அப்படின்னு காமிக்குது. ஹார்ட் ரேட்டும் 80 BPM 76 79 கிட்டத்தட்ட 80 இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 70. பட் இந்த மாதிரி ஒரு வாட்சில் உங்களுக்கு ஆக்சிமீட்டர் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஹார்ட் ரேட் ரீடிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோராயமான ஒரு வேல்யூஸ் தான். இதை வச்சு நம்ம எந்த மெடிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இது மட்டும் கிடையாது, இந்த வாட்ச் மட்டும் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபிட்னஸ் வாட்சாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் ரேட், SpO2, பிபிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எல்லாமே ரஃப்பான வேல்யூஸ் தான். இன்னமும் கொஞ்சம் சொல்லணும்னா அது எல்லாமே மார்க்கெட்டிங் கிம்மிக் தான். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று காமிக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஸோ வாட்ச் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்னு அது சொல்லுதே எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை அப்படின்னு இது சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நமக்கே தெரியும்ல, அதுக்கேற்றாப்புல வேலைகள் நம்ம பண்ணிட்டு போக போகிறோம். இந்த ஒரு வாட்ச் தான் முக்கியம் இந்த வாட்சை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பேசிக்கலி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சுன்னு இல்லை, இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா வாட்சுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மாதிரி உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வாட்சாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வாட்ச் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வாட்ச் வாங்குறது தவிர்க்கலாம். ஒரு பேசிக்கலாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், கையில் மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போகிறப்போ ஒரு கெத்தாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கறது கண்டிப்பாக எனக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து 10 கிலோமீட்டர் தினமும் ஓடுறவாரு, இல்லாட்டி ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணுறவங்க அவங்கள பற்றி நான் சொல்லலை. சின்ன ஒரு நடை பயணம், சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஃபிட்னஸ் ப்ளஸ் மற்ற ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ்க்கு செட் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் இந்த ப்ரைஸில் ஒரு 5,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாட்சுடைய பெர்ஃபார்மன்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தான், எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அதே மாதிரி தான் இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் ஸ்க்ரீன் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணி எவ்வளோ நேரம் கழித்து அது எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் ரெஸ்பான்சிவாக இருந்து எந்த யூஸும் கிடையாது. ஆக்சுவல் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சு பார்க்குறப்போ ரொம்ப திருப்திகரமான ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வாட்ச் கூட ஒரு கம்பெனியன் ஆப் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா OnePlusனுடைய எல்லா வாட்சுமே பார்த்தோம்னா ஹே மெலடி ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பில் போய் சிங்க் ஆகும்.
ஆனால் இப்போ வந்து அவங்க இந்த OnePlus Nord உடைய வாட்சுக்கு ஒரு புதிய ஆப் கொண்டு வந்திருக்காங்க, என் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப் நல்லா தான் இருக்குது, யூஐலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது தவிர இந்த வாட்சினுடைய பலவிதமான வாட்ச் ஸ்பேஸை இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் என்னுடைய இந்த பர்டிகுலர் வாட்சில் ஏதோ பிரச்சனையான்னு தெரில, என்னால் எந்த விதமான ஒரு வாட்ச் ஸ்பேஸையும் செட் பண்ண முடியலை. ஸோ இப்போ உங்களுக்கு அதை வீடியோவிலையும் செக் பண்ணி பார்த்து இன்னொரு தடவை இப்போயாச்சும் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதை செக் பண்ணி பார்ப்போம் ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து இந்த வாட்ச் பேஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு வாட்ச் பேஸை ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி தான் வருது. ஆனால் ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாட்ச் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வாட்ச் பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்ச் பேஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. மேபி என்னுடைய பர்டிகுலர் வாட்ச் என்கிட்ட வந்து இந்த ரிவ்யூ யூனிட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கோளாறாக இருக்கலாம். இதை அவங்க ஒரு அப்டேட் மூலமாக கூட அவங்க சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாட்சினுடைய பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி நம்ம செக் பண்ணுறோம், ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எவ்ரிடே உங்களுக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா வாட்ச் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகி நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நைட் நீங்கள் படுக்கிறப்பவும் நீங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 6 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி கிடைக்குது. கண்டிப்பாக இந்த பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு இந்த வாட்சில் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனலாக என்னுடைய வேர்டிக்ட் என்ன, இந்த வாட்ச் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய விலை 4500 ரூபா. ஸோ 4500 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ரொம்ப 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 ஸ்டர்டியான தரமான பில்டு குவாலிட்டி கொண்ட ஒரு வாட்ச். எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பில்டு குவாலிட்டி சுப்பீரியராக இருக்குது. அருமையான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவான ஒரு யூஐ, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். ஒரு ஸ்மார்ட் வாட்சில் வந்து பிராண்ட் வேல்யூக்காக இந்த வாட்சை நம்ம மாட்டிட்டு இதில் வாட்ச் நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதிலையும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஜாகிங்கு, ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் போகிறவங்களுக்குலாம் நான் சொல்லலை. ரெகுலராக ஒரு வாக்கிங் போகிறவங்களுக்கு, ஒரு சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்சில் நம்பாதீங்க. இந்த வாட்சை நம்பி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த வாட்ச் இல்லாமல் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஹெல்த் பிரச்சனையே இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆஸ்பத்திரியெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏதாச்சும் ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்க. அப்படி ஒரு வாட்ச் ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியோட ஒரு தரமான ஒரு பிராண்ட்லேருந்து வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.